தமிழகத்தோட முதல் பள்ளிவாசல். 4 சஹாபாக்கள் இஸ்லாத்தை பரப்ப அங்கேயே அடங்கி ஒரு இடம் எங்க இருக்கு? வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு சூஃபி டிவி. நம்ம இன்னைக்கு சூஃபி டிவில எங்க வந்திருக்கோம் அப்படின்னு, தமிழகத்தோட மைய பகுதியான திருச்சிராப்பள்ளி வாசல்ல கோட்டை ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கிறது தான் மக்கா மஸ்ஜித். 4 சஹாபாக்கள் இஸ்லாத்தை பரப்புறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்தை வாங்கி அங்கிருந்து இங்க இஸ்லாத்தை எந்த வருஷம் அப்படின்னா ஹிஜ்ரி 1116 இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கு. வாங்க அதோட முழு வரலாறையும். பெரியோனே என் ரஹ்மானே, பெரியோனே ரஹீம், பெரியோனே என் ரஹ்மானே, பெரியோனே ரஹீம். மேகக்குயிலே மேகக்குயிலே மண்ணில் புதுமை. இந்த பள்ளிவாசல் தான் அந்த பள்ளிவாசல் மக்கா மஸ்ஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாபா செஞ்சு இஸ்லாத்தை ஏத்து 4 சஹாபாக்கள் வந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் தான் கெட்டினாங்க. இந்த பள்ளிவாசலோட அமைப்பை பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதோட அழகே தனியா இருக்கும். நம்ம முதல் பள்ளிவாசல்ன்றப்ப அதோட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பள்ளியில ஒவ்வொரு அபூர்வங்களான விஷயங்கள், சஹாபாக்கள் அடங்கி இருக்கிற இடத்துலையும் அதிகமான மர்மங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க அந்த விஷயங்களை முழுசா பார்ப்போம். வாங்க. நிர்வாகி அண்ட் முத்தவலி இவர்கிட்ட நம்மளோட இந்த பள்ளியோட வரலாறு, சஹாபாக்களோட வரலாறு அப்படின்னு முழுமையா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்க நேம்? என் பேர் ஏஆர் முகமது கவுஸ். நாங்க 3 தலைமுறை செயல்பட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ். இந்த பள்ளி ரொம்ப பழுதடைஞ்சிச்சு. ஆதி காலத்துல எங்க பாவார் அவங்க முன்னோர்கள் எல்லாம் பண்ணி வரலாம். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இந்த பள்ளியோட ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜான ஸ்டேஜ். மேல மரங்கள், செடிகள், மினாரா எதுவும் கிடையாது. இப்ப நம்ம ஓன எடுத்து நம்ம தலைமுறையில நம்ம எல்லாம் பண்றதுனால பெண்ணு பூர்த்தி அடைஞ்சு வருது எல்லாமே. 1331 வருஷம் இந்த பள்ளியோட ஹயாத். இந்த பள்ளி 1331 வருஷம். இது எப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா ஹிஜ்ரி 116ங்கிற கல்வெட்டு அங்க உள்ள உள்ளது. உள்ள இருக்கு. பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் ஹிஜ்ரி 1447 நடக்குது. இரண்டையும் கணக்கிட்டு பாத்தீங்கன்னா 1331 வருஷம் இந்த பள்ளியோட ஹயாத்து நீடிச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ். இன்னும் இதோட பள்ளியோட இன்னும் மேல கொண்டு நம்ம செயல்பட்டு இருக்கோம் ஆபாதுக்காக. இன்ஷா அல்லாஹ். இந்த பள்ளி இறக்கமே இவ்வளவுதான் இருந்துச்சா இல்ல இந்த பள்ளி வாசல் ஒரு ஆதி காலத்துல நமக்குலாம் ஓரளவு விவரம் தெரிஞ்ச இடத்துல 7 படிக்கட்டு ஏறி போகணும். 7 படிக்கட்டு ஏறி போகணும். இந்த பள்ளி அந்த அளவு ஹைட்டு. இது அந்த அளவு நமக்கு இந்த சொல்ற அளவுக்கு டவுனா இருந்துச்சு. ஏன்னாக்கா நம்ம தொழுவில் நடக்கும்போது அசுத்தமான தண்ணி மழையில பெஞ்சினா எல்லாம் உள்ள ஏறிடும். அதனால தண்ணி எல்லாம் சாக்கடை தண்ணி அதாவது வர்றதுனால நம்ம என்ன பண்ணி எல்லாமே வசிச்சோம். பள்ளி அப்படியே வச்சிருக்கோம். பள்ளி எதுவுமே இந்த விதமான இது பண்ணல. பெயிண்டிங் பண்ண சொன்னாங்க, அதெல்லாம் வேணாம் சொல்லி ஒரிஜினல் கல்லாவே நம்ம இந்த பள்ளியை செயல்படுத்துறோம். சஹாபாக்கள் கட்டின அதே தோரணையில அப்படியே இருக்கு இந்த பள்ளியாசம். இன்ஷா அல்லாஹ். இதுல பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு மேல சின்ன கவசம் இருந்துச்சு. மினாரா. ஆமா. செடி கொடி இந்த சின்ன கவசம் இந்த மாதிரிலாம் இருந்தனால அதெல்லாம் நாங்க அகட்டிட்டு மேல சுத்தப்படுத்திட்டு ஒரு ஒட்டு போட்டிருக்கோம். மேலையும் ஒட்டுனா வெதரிங் கோஸ் சுண்ணாம்பு செங்கல் அந்த மாதிரி கலக்கி ஒரு மலைக்காக. ஆனா கீக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா கருங்கல்ல தான் இருக்கும். ஃபுல்லா அந்த பள்ளி கருங்கல் தான். அதாவது இந்த செவர் பாத்தீங்கன்னா 2 4 5 அடி வரும். செவர் மட்டும் இன்னர் அவுட்ரு. அதாவது இந்த செவர் இருக்கு இல்லையா, இந்த செவர் எடுத்துங்க. வெளியும் போட்டீங்க, வெளியும் உள்ளேயும் பாத்தீங்கன்னா 5 அடிக்கு செவர் இருக்கும். 5 அடிக்கு அகலம் மட்டும் செவரோட அகலம் மட்டும். ஒவ்வொரு கல் இப்படி வச்சிருக்காங்க, இப்படி ஒரு கல், இப்படி ஒரு கல். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கணக்கிட்டு பார்த்தா 5 அடி அந்த செவர் மட்டும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பா கட்டியிருக்காங்க. சிறப்பான பள்ளிவாசல். இது ஜென்கள் கட்டப்பட்ட பள்ளிவாசல் சொல்றாங்களே, அது உண்மையா? சஹாபாக்கள் கொண்ட ஜின்னாத்துக்கள் அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஜின்னாத்துக்கள் சஹாபாக்களுடைய முயற்சியில இந்த பள்ளி உருவாங்க. இந்த பள்ளியோட முழு விவரத்தை நம்ம உள்ள போய் பார்ப்போம். பத்தி இந்த பள்ளியோட தலைமை இமாம் ஹஸ்ரத் பேசுவாங்க. அவங்களோட அந்த கல்வெட்டுகளை பத்தி நம்ம என்னன்னு முழுமையா கேட்போம். வாங்க ஹஸ்ரத், சொல்லுங்க. இந்த கல்வெட்டு என்ன பதிக்கப்பட்டிருக்கு? இந்த கல் பாருங்க, சனா ஹிஜ்ரி. சனா ஹிஜ்ரிங்கிறது வருடம். சனாங்கிறது வருடம். ஹிஜ்ரிங்கிறது பிறப்பு. ஆமா. அதோட தேதி 1/1/6 116. ஆமா.
அல் ஹபீபுங்கிறது என்ன தெரியுமா? என்ன சொல்றது, ஹபீபுங்கிறது வந்துனாக்கா முத்தம் முத்தம் அழகுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அது அல் ஹபீபுங்கிறது. ஹபீப். ஆமா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருக்கலிமா. முதல் இது என்ன உணர்வுனாக்கா, இது வந்து போல் போல் இது இருக்குதே பூரா போல். போல்னா என்ன தெரியுமா? இது வந்துனாக்க அந்த இந்த மாதிரி இந்த மாதிரி கல்லட்டு இந்த மாதிரி இது இருக்கும், எழுதியிருப்பாங்க கல்லுல. இதுல வந்துனாக்கா ரசாயனம் போட்டிருப்பாங்க, அதாவது பச்சைல ரசாயனம் இருக்கிறது அது போட்டிருப்பாங்க. அது அந்த காலத்துல போட்டிருக்காங்க. அது அந்த போல் அந்த ரசாயனம் வந்து வெறும் அது இதுல இருந்து மண் மாதிரி கீழே வந்துடும். கல் இருக்குதே மண்ணு மாதிரி கீழே வந்துடும். ஆனா அது என்ன ஆகுது, போல் ஆகிட்டே வரும். அதுதான் இந்த மாதிரி போல். பாருங்க, இது வந்து அப்ப வந்து சிற்பக்கலையால செதுக்கப்படல, இது செதுக்க முடியாதது. அது மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க. அது கீழே 4 ஹலிஃபாக்கள். ஹஜ்ரத் உமர் கத்தாப், அபூபக்கர் சித்திக், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா. அதுக்கு கீழே இங்கே அன்னை ஃபாத்திமா. ஆமா, போடுறதுல ஃபாத்திமா. இது அதுக்கு தெரியுமா? கொஞ்சம் தெரியும். அது ஃபாத்திமா அவங்களோட இது. ஏன்னா இதுல முகமது பின் அன்வர். இது என்ன முகமது பின் அன்வர், அவங்க 2 பேர் அடங்கியிருக்காங்க. இது வந்துனாக்கா அம்மார் ரலியல்லாஹு தஆலா, ஐன் மீம் ரே தஸ்தீத். அம்மார் என்னன்னாக்கா 4 சஹாபாக்கள். அந்த 4 சஹாபாக்கள் சுன்னத்தே ரசூல். ஆமா, அந்த 4 சஹாபாக்களை பின்பற்றிக்கோங்க சொல்லி ரசூலுல்லாஹ் அப்போ சொல்லிட்டாங்க. அவங்களுடைய பள்ளி தான் இது, அம்மார் ரலியல்லாஹு பள்ளிதான். பேர் வந்து இது அம்மார். அம்மார் 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 ரலியல்லாஹு தஆலா அவங்க பள்ளி இது. ஏன்னா இது வந்து ஹாஜி முஹம்மது இப்ராஹிம் ஹாஜி அவங்களுடைய பேர். அது அடங்கியிருக்கிற சஹாபாக்களோட பேர். தாஹிராமா பேர்லாம் இங்க கிடையாது. இந்த தாஹிராமா பேர் காசர்கோட்ல இருக்குது. காசர்கோட்னா மாலிக் பின் தீனார், கேரளால இருக்குது. ஏன்னா இவ்வளவுதான் இதனுடைய ஹிஸ்டரி தான். இந்த கல்வெட்டு தான் இதுக்கு வந்து அடையாளம். இந்த பள்ளிக்கு 1329 1329 தானே, 1331 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஹிஜ்ரி கணக்கு பழகம் 1 போட்டீங்கன்னாக்கா இது ஹிஜ்ரி வருது இல்ல, அந்த ஹிஜ்ரி கணக்கு வந்துனாக்கா 1331 வருஷம். அந்த 30 வருஷம் பார்த்துட்டு இருக்காங்க இங்க எல்லாம் நம்ம குடும்பத்தார்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் இதோட ஹிஸ்டரி. ஆமா, அப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல இந்த கல்வெட்டுல எங்கேயாவது ஒருத்தர்னாக்கா கெட்டர்ஸ் இருக்கலாம், இங்க என்னங்கிறது தெரியாது. ஆமா, இங்க வந்து ஹஜ்ரத் தப்லி ஆலம் பாதுஷா வந்து இந்த பள்ளியில தொழுதுதான் வரலாறு சொல்றாங்க. ஆமா, இங்க சில்லா இருந்தாங்க, சில்லா இருந்து அவங்க இருந்திருக்காங்க. இங்க வந்து சில்லா இருந்திருக்காங்க தப்லி ஆலம் பாதுஷா. ஆமா, ஏன்னா அது அந்த இடம்லாம் அழிஞ்சு போச்சு. என்ன சொல்றது, அங்க அந்த சஹாபாக்கள் அதுல அதுல எஸ்ஆர் தான் இருக்காங்க. அவங்க இமாம். ஆமா, அதுல இமாமா இருந்தாங்க. நான் இந்த பள்ளியில வந்து 45 வருஷமா இமாமா இருக்கிறேன். 45 வருஷமா. ஆமா, என் பேர் அப்துல் ரசாக், என் தம்பி இருக்காங்க, 2 பேர் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த பள்ளி இப்ப வந்து பராமரிச்சிருக்கு நீங்க மட்டும்தான். அப்புறம் சரி, எல்லாம் கல்வெட்டால தான் இது. இது ஒன்றும் வந்து வெறும் கற்களை மட்டும் பயன்படுத்தி சஹாபாக்கள் வந்து அந்த காலத்துல வந்து பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்தில அதாவது இந்தியாவிலே புகழ்கொடி கெட்டி பறக்கக்கூடிய ஹஜ்ரத் தப்லி ஆலம் பாதுஷா, அதாவது வழிமார்களே தலைவர்னு சொல்லக்கூடாங்க. அதாவது திருச்சி இந்தியாவில வந்து தலைவர் அவங்க வந்து இங்க வந்து சஹாபாக்கள்கிட்ட வந்து சில்லா இருந்து இந்த பள்ளியில தொழுது வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரலாறுகள் சொல்லப்படுறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதோட இன்னும் முழு வரலாறு வந்து சஹாபாக்களோட இடத்துல போய் நம்ம இப்போ எப்படின்னா இந்த வந்து இங்க இந்த அவங்க ஹாஜி இப்ராஹிம் அவங்க வந்து முடிச்ச பிறகு அவங்க உறுதுணையா இருந்தது யாருனாக்கா ஹாஜி இப்ராஹிம். முன்னாடி வருகின்ற முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியா இருந்ததுனாக்க ஹாஜி இப்ராஹிம். அவங்களுக்கு பிறகு என்னன்னாக்கா தப்லி ஆலம் பாதுஷா. ஆமா, சூரியூர்ல எல்லாத்துக்கும் சஹாபாக்கள் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு வழிமார்களும் இங்க வரல. அதுக்கப்புறம் வந்தது தப்லி ஆலம் பாதுஷா தான். அதாவது அவங்க வந்து 129 வருஷம் ஆச்சு, இவங்க வந்து 1331 வருஷம் ஆச்சு. 1926 வருஷம். 29 வருஷம்.
29 வருடங்கள் ஆச்சு. அதாவது சஹாபிகளுக்கு பிறகு தாபியின் தபோ தாபியின். ஆமா, தாபியினுக்கு பிறகு தபோ தாபியின். தாபியினுக்கு பிறகு அவுலியாக்கள், சித்திகீன்கள், ஷோதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் இங்க வந்தது. அதெல்லாம் நடைமுறையா அப்படியே வந்திருக்குது. ஆமா, இப்ப நடக்கிறது அதுதான். இன்ஷா அல்லாஹ். இப்ப இதோட அடுத்த இது வந்து நம்ம சஹாபாக்களோட கபர் ஜியாரத் போக போறோம் இன்ஷா அல்லாஹ். இங்க வந்து அடங்கிக்கூடிய சஹாபாக்களோட வரலாறு நம்ம பார்ப்போம். ஹஜ்ரத்தை கேட்டு அவங்களோட வரலாறு, அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு நம்ம கேட்டு வந்துடும். இவங்க பத்ர் சஹாபா. ஏன்னா வந்து ரசூலோட இருந்தவங்க, ரசூலோட பேசுனவங்க, ஏன்னா அந்த மாதிரி இருந்தாங்க. இங்க மாலிக் பின் தீனாரோட வந்தவங்க எல்லாமே. இங்க இந்த இந்த இடத்துக்கு வந்து வர்றதுக்கு காரணமே மாலிக் பின் தீனார் தான். மாலிக் பின் தீனாரோட வந்தவங்க எல்லாம். இவங்க பேர் ஹசரத் ஹாஜி சையதுனா முகமது இப்ராஹிம் சாஹிபே ரசூல். அந்த அம்மா பேரு தாஹிராபி. ஆமா, ஹஜ்ஜா மஹரபா தாஹிராபி அவங்க பேரு. ஏன்னா இவங்க வந்து யஹூதி மலாய்கத்தின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ தாஹிராபி காரணம் அதுதான். அவங்க யஹூதி பெண்ணு, நம்ம பெண்ணு கிடையாது. அவங்க யஹூதி பெண்ணு அவங்க. அதனால அவங்க இஸ்லாத்தில் ஆனவங்க. அங்கே மக்கா மதீனாவிலே இஸ்லாத்தில் ஆனவங்க. இவங்க இமாம். இந்த பள்ளியில ஆரம்பத்துல இமாமா இருந்தவங்க. எக்ஸ்ஆர் ரலியல்லாஹு தஆலா. இவங்களுடைய மதா இவ்வளவுதான் இருக்கும். ஆனா அவங்க பெருசு, பெரியவங்க உள்ளாத. ஆனா இவங்க இது அந்த காலத்திலே விட்டுட்டு போனது இந்த மாதிரி இருந்தது. அது நான் என்ன, அது உலா பள்ளத்துல இருந்தது. அது இப்ப கொஞ்சம் மேல கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்றது, இவங்க அது எக்ஸ்ஆர் ரலியல்லாஹு தஆலா. இவங்க பேர் எக்ஸ்ஆர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க எங்க தகப்பனார். இவங்க இந்த பள்ளிவாசலுக்கும் இந்த இது வர்றதுக்கும் மூல காரணமா இருந்தவங்க அவங்களதான். அவங்க அப்துல் ரஹ்மான் சாஹிப். ஏன்னா இது வந்து வெற்றிடம், இதை அடக்கிறதுக்காக வெற்றிடம் வச்சிருக்காங்க. இவங்க வந்து எங்க தாயார். ஆமா, இவங்களை யாரும் பார்க்க முடியாது. மகன்கள் போனாலும் கூட என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. எந்த நேரம் போதிக்கிட்டு, எந்த நேரம் அல்லாவுடைய பக்தி இருப்பாங்க. மகன்கள் போனாலும் கூட என்னன்னாக்கா யார் வந்தது தெர இருக்கும். அவங்க வந்து என்னன்னாக்கா தட்டிட்டு தான் உள்ளார போகணும். தட்டாம போனாக்கா என்ன பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி, அவங்க தாயார், என் தாயார் அவங்களோட தாயார். இதுதான் இதுல ஏதோ எல்லா கல் எழுதி வச்சுக்காங்க. அவங்க புரியல. இங்க 2 பேர். இது யார் ஹாஜி அப்துல் ஹாஜி முகமது வந்து தெரியாது. ஆனா இங்க இருக்கவங்க ஹாஜி அப்துல் ஹாஜி முகமது அன்னார். இந்த கல்லறை வந்து கீழே இருந்தது. ஏன்னா மக்பரா கீழே இருந்தது. நாங்கள் இதெல்லாம் மேலே கொண்டு வரும்போது மேலே வச்சுக்க தெரியாது. இதுதான் என்னுடைய மகிமை. அதான் இந்த இதை கட்டினாமே போறாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும். இவங்க வந்து சஹாபாக்கள். 5 பேர். இங்க 2 பேர் இருக்காங்க. இங்க 2 பேரு, அங்க 3 பேரு. அங்க 3 பேர்னா இமாமும் சேர்த்து 3 பேர். ஆமா, 3 பேர். அங்க வெளியில வந்து வைத்தியம் சொல்லி இருக்காங்க. உங்க தாபின்னு அவங்க பார்க்கலாம். உள்ள இவங்கதான். அவங்க யார் பாவா? இவங்கதான். அந்த பக்கத்துல குழந்தை இருக்குது. இவங்க குழந்தை இல்லாதவங்க வந்தோம்னாக்கா இங்க வந்து நேர்த்திக்கடன் பண்றாங்க. அவங்களுக்கு தான் குழந்தை உண்டாகுது. அவ்வளவுதான் தெரியும் நமக்கு. இவங்க பேரு ஜைத்தூன் மைமுனா. உங்க பேர் ஜைத்தூன், உங்க பேர் மைமுனா. குழந்தை பேர்.